விடிகிற எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு ரொம்பவே ஹாப்பிங்க. இன்றைக்கி கொஞ்சம் சளியும் கூடவே பனி மழை எல்லாம் பெய்யுது. குளிருக்கு கண்ணே பிரிக்க முடியல. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு குட்டியிலையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. சோலாரில் ஏதோ கம்ப்ளைண்ட்டுன்னு காட்ட சொன்னாங்கன்ட்டு மேலே போன கடனுக்கு குளவி கூடு ஒன்று இருந்ததுங்க, செங்குளவி கூடு. நல்லா பொட்டுன்னு கால் மேலே போட்டுருச்சு. அதை ரூம் போட்டால் வளர்த்த முடி சுடுதண்ணி கொதிக்க வச்சு மேலே ஊற்றி அந்த கூட்டை அழைச்சி விட்டாச்சுங்க. குழந்தை விளையாடுற இடம். கால் பாருங்க போதுன்னு வீங்கிருச்சு. அனகொண்டாவே கிடச்சாலும் நம்ம செய்கிற வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். சரி நீ அப்படியே போய் துணியில் துவைக்கல அப்படின்ட்டு இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. கலர் வாரியாக பிரித்து துவைக்கிற மாதிரி சாயம் போகிறது தனியாக, போகாத தனியாக, புதுசு தனியான்னு கையில் வாரி துவைச்சிட்டு மிஷினில் போடுறதையெல்லாம் மிஷினில் போட்டு எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சுங்க. இப்போவே பசி. சரி ஒரே வழியாக குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்தேன்னு பார்த்தா வீட்டோட்டியே 2 தென்னை மரம் மதில் கட்ட இருக்கிறனால ஒரு மட்டை விழுந்தாலும் சரிங்க பூரா குப்பை விழுந்து போகிறது. இப்போ சரி நல்லாவா இருக்குது வீட்டுக்கு முன்னாடின்னு போட்டு அந்த மட்டையிலெல்லாம் தூக்கி போட்டு அந்த வாசல் அப்படியே கூட்டு தள்ளியாச்சு. வயிற்றுக்குள்ளே கரமுறைன்னு சத்தம். பசின்னு நல்ல பசிங்க. மணி 11 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் போய் சாப்பிட்லான்னா நம்மளுக்கு மட்டும் நீ இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்றதுனா அப்படி ஒரு பாடம் இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கையில் பழம் கனிஞ்சிருந்தது. சூப்பராக போச்சு. சாப்பாடு வச்சாச்சு. சரி நெய் ஊற்றி பழஞ்சக்கரை போட்டு பிணைஞ்சு அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிணைஞ்சாச்சுங்க. என்ன மாதிரியே உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த பழஞ்சக்கரை சாப்பாடு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் பிணைஞ்சு நின்றுட்டே சாப்பிட்டா நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுங்க. நல்லா போய் அந்த வாசப்படியில் போய் ஜம்முன்னு சாய்மானம் போட்டு உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இந்த நாள் ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.